நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டவரை கண்டுபிடிப்பதற்காக கல்லூரி மாணவரை காரில் கடத்தி சென்ற வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவான 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குருவாயூரப்பர் கோவில் கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவருடைய மகன் சஞ்சய், வயது 21, கும்பகோணம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தார். அப்பொழுது வீட்டின் அருகில் நின்றிருந்த வெள்ளை நிற மாருதி கார் ஒன்றில் 4 பேர் கொண்ட கும்பல் சஞ்சயை கடத்தி சென்றனர். பின்னர் இது குறித்து சஞ்சயின் தந்தை சந்திரசேகர் மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து மீன்சுருட்டி போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றவாளிகள் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் பேரில் அங்கு சென்று போலீசார் கல்லூரி மாணவரை கடத்திய காரை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது காரில் இருந்த 4 பேரில் 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். காரில் இருந்து 2 பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அரியலூர் மாவட்டம் காட்டுப்பிரியங்கத்தை சேர்ந்த மார்கோனி, அரியலூரை சேர்ந்த சக்தி, கார்த்திக், வினோத் ஆகிய 4 பேர் சஞ்சயை கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தப்பட்ட சஞ்சயை மீட்டு காரில் கடத்திய மார்கோனி மற்றும் சக்தி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடி தலைமறைவான வினோத், கார்த்திக் ஆகிய 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் போலீசார் நடத்திய விசாரணையில் அரியலூர் ஓடைக்கார தெருவை சேர்ந்த வினோத் என்பவருக்கு கடத்தப்பட்ட சஞ்சயின் உறவினரான மதுரையில் வசிக்கும் பிரேமலதா என்பவர் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பங்குச்சந்தையில் அதிக பணம் பெற்று தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி ரூபாய் 23 லட்சத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையில் சஞ்சய் மூலம் பிரேமலதாவை கண்டுபிடிப்பதற்காக சஞ்சயை காரில் கடத்தி சென்றதாக போலீசாரிடம் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தெரிவித்தனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.